சடனாக ஒரு ட்ரிப் கொடைக்கானல் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து கிரேட் ட்ரைல்ஸ் கொடைக்கானல், அது என்னது கிளாம்பிங்கில் வந்துட்டு ஒரு டே ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு ஏதாவது குளிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாம், ட்ரிப் எப்படி போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 3 மணிக்கு தான் கிளம்பினோம். அதனால் ஒரே ஸ்டேஷனில் எங்களால் கொடைக்கானல் ரீச் பண்ண முடியல. அதனால் திருச்சியில் கிராண்டின்னு ஒரு ஹோட்டலில் வந்து நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து கொடைக்கானல் போய்க்கலான்னு பிளான் பண்ணி கிராண்டின் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நைட் ஸ்டே பண்ணிட்டோம். நைட் ஸ்டே பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டு நமக்கு பனானா லீஃபோடு இவங்க டைப் வச்சுருக்காங்க. அவங்ககிட்டே வந்து நாங்கள் நைட் டின்னர் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். இருங்க, இந்த ஹோட்டல் வந்துட்டு ராக்ஃபோர்ட் பக்கத்தில் இருக்குது. ராக்ஃபோர்ட் இருக்குது, இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு காவேரி ரிவர் ஓடிட்டுருக்கு. இந்த ஹோட்டல்லேருந்து வந்துட்டு ராக்ஃபோர்ட் வியூ எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி மலைக்கோட்டை வியூ தெரியுது. இது வந்து நான் ஹோட்டல்லேருந்து எடுத்த ஷாட். இவ்வளோ பக்கத்தில் தான் உங்களுக்கு திருச்சி மலைக்கோட்டை இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டைம் கிடச்சிது அப்படின்னா, இல்லை போகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது திருச்சியில் எங்கேயாவது ஸ்டே பண்ண ஹோட்டல் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துலையே வந்து இதை விட வந்துட்டு இன்னும் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. உங்களுக்கு மற்ற ஹோட்டல்ஸும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா வேறு ஏதாவது ரூமில் கூட நீங்கள் ஸ்டே பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு காலையில் கிளம்ப போகிறோங்க கொடைக்கானலுக்கு. இப்போதைக்கு போட்டிருக்க ஒரே பிளான் என்னென்னா, திண்டுக்கல்ல பிரியாணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஃபைனலாக பிளான் பண்ண மாதிரி திண்டுக்கல்ல பிரியாணி சாப்பிட வந்துட்டோம். இங்கே லோக்கல் கைஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணதுன்னா வேணு பிரியாணி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். ஹாய், நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3:30 பக்கமாக ஆயிடுச்சு. இங்கே வந்து நாங்கள் கிரேட் ட்ரைல்ஸ் பை கோடைன்னு வந்துட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அது இப்போ தான் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். உள்ளே பார்க்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இருங்க, நான் வந்துட்டு 1 by 1 நான் ரூம்ஸ் உங்களுக்கும் காட்டுறேன். ஆக்சுவலாக அப்படியே இருங்க. இதுதான் ரூமோட என்ட்ரன்ஸ். பார்க்கவே நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரூம் உள்ளே போனோம் அப்படின்னா லைட்ஸ் இருக்குது. டிவி இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இங்கே நம்ம உட்காந்துக்கலாம். பால்கனி அட்டாச்சோட கொடுத்துருக்காங்க. பால்கனி வியூவுமே வந்துட்டு நல்லா இருக்கு உங்களுக்கு. இந்த பக்கத்தில் எங்கேயோ வந்துட்டு சின்னதாக ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக சவுண்டு கேட்குது பாருங்கள். மிஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரூமோட வியூ கிடைக்கும். நல்லாயிருக்கு. சான்ஸ் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே வந்து பழனியோட வியூ தெரியும்னு சொன்னாங்க. சரி, அதை தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்தேன். வந்துகிட்டே இருக்கேன். ரோடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீப்பாக இருக்குது. திடீர்னு பள்ளம் வருது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே ரீச் ஆனோடனே காட்டுறேன் பழனி வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் பழனி வியூ ரீச் ஆகலாங்க. வர வழியிலே இன்னொரு வியூ நல்லா இருந்தது. சரி, அதை தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இருங்க, அந்த வியூ காட்டுறேன். இங்கே பாருங்கள். இது என்ன வியூன்னுலாம் தெரியல, பார்க்க நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இப்போ ஹோட்டலே பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் மெயின்லேயே இல்லைங்க. கொடைக்கானல்லேருந்து 5 கிலோமீட்டர் முன்னாடியே தான் இருக்குது. இது கொஞ்சம் அவுட்டர் தான். நீங்கள் உள்ளே போயிட்டு கொடைக்கானலில் இருக்க பிளேசஸ்லாம் நிறைய சுற்றி பார்க்கணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டல் உங்களுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு செட் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா தனியாக ஒரு ஸ்டே ஒரு 2 to 3 days வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஏன்னா ஹோட்டல் உள்ளே வந்துட்டு அம்யூனிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக பழனி வியூ வந்தாச்சு. ஆனால் அது ரொம்ப தூரங்க ரூம்லேருந்து. நீங்கள் நடந்துலாம் வரணுன்னா அது ரொம்ப டைம் ஆகும், முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது ஓன் வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள். ஆனால் இந்த வியூவில் பழனி அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ஆனால் அந்த வியூ சூப்பராக இருக்குது. கங்குவா ஃபிலிம் ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுத்தாங்கங்கிறாங்க. தெரில எப்படின்ட்டு.
பட் இந்த வியூ பாருங்கள், நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய வியூ தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இப்போது ரெசார்ட்லேருந்து வந்து இங்கே ஒரு 20 கிலோமீட்டர், அரௌண்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு ஒரு 2 வில்லேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. பல்லங்கி, அடுத்து வந்துட்டு இது கோம்பை. பல்லங்கியில் தான் இப்போ ஆக்சுவலாக இருக்கும். இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூ இருக்குது. இது எல்லாமே எப்படின்னா கமர்ஷியல் ஏரியா மாதிரி இல்லை, இப்போது சென்டர் ஆஃப் கொடைக்கானல் அந்த மாதிரி இல்லை. இது எல்லாமே அவுட்டர், இடையில வந்துட்டு சின்ன சின்ன வில்லேஜஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குது. இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். கோம்பையில் வந்து வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வாட்டர் ஃபால் ஒரு ரிவர் மாதிரி இருக்குது, அங்கே குளிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூ இருக்குது. பல்லங்கி தாண்டி சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. சரி, அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க கோம்பைக்காடு இந்த ஆறு. நாங்கள் டெட் எண்ட் வந்துட்டோம். இப்போது இதை தாண்டி வந்துட்டு போக முடியாது ஆக்சுவலாக. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆற்றுல வந்துட்டு ரொம்ப நிறைய தண்ணி இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக வருது. நம்ம குளிக்கணும்னு நினச்சா இங்கே குளிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து தண்ணி அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியல, ஒரு மாதிரி கலங்கல் தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த ஃபால்ஸில் வந்துட்டு குளிக்கலாம். நாங்கள் இங்கே பாருங்கள், ஃபால்ஸ்கிட்ட வந்துட்டோம். மழையும் நல்லா சூப்பராக பெய்யுது, ஆனால் குளிக்க முடியல, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இந்த நார்மல் சம்மர் டைம் அந்த மாதிரினா வந்துட்டு கொஞ்சம் குளிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்துட்டு அந்த ஃபால்ஸ் கிட்ட கரெக்டாக போகிறதுக்கும் வாட்டமாக ஒரு இடம் இல்லை. பயங்கர மழைங்க, பில்லப்பட்டி வந்த உடனே பயங்கர மழை. ஃபால்ஸ்லேயும் குளிக்க முடியல. ஆனால் ரெகுலராக இந்த ஃபால்ஸில் வந்து நிறைய பேர் குளிக்க வருவாங்களாமா. நம்ம நேரமோ என்னமோ தெரியல, நம்ம எந்த ஃபால்ஸ் போனாலும் வந்துட்டு குளிக்கவே முடியறதில்லை. சரி, ஓகே, பார்ப்போம் வேறு ஏதாவது ஃபால்ஸ் வாட்டமாக மாட்டுதான்னு பார்ப்போம். கிரேட் ட்ரைல்ஸில் வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டோங்க. மணி இப்போ 1 மணி. ஆனால் மிஸ்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு. இப்போ தான் நம்மளோட ஃபேவரட் பிளேஸுக்கு போக போகிறோம். லக்ஸ் கிளாம்ப் கோடை பூம்பாறை இதில் தான் அது இருக்குது, அதுக்கு தான் போக போகிறோம். ஆனால் இப்போவே மிஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, கொஞ்சம் பொறுமையாக தான் போக முடியும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் வந்துட்டு அந்த கொடைக்கானல் பக்கத்தில் ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அது பக்கத்தில் ஒரு நான்வெஜ் ஹோம்மேடில் வந்துட்டு நான்வெஜ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் ட்ரை பண்ண போகிறோம், பார்ப்போம். ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பேர் காமராஜ் மெஸ். இது எங்கன்னா இங்கே பாருங்க, அப்படியே ஜியான் ஸ்கூல் இருக்குது. ஜியான் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே மெஸ் இருக்குது. ஓரளவுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு இதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் சிக்கன் பிரியாணியும் போட்டியும் சொல்லியிருக்கேன், பார்ப்போம். நல்ல மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குங்க பூம்பாறை போகிற வழியில். பாருங்கள், நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட் ஒரு மாதிரி நல்ல காடு மாதிரி இருக்குது. நல்லா மிஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ஏரியா சூப்பராக இருக்குது. பட் இந்த மாதிரி மிஸ்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய இதில் போகிற வழியில் வந்துட்டு ஒரு 2-3 வியூ பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது, டிரைவிங் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். ரோடும் கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்கு. ஒரு வழியாக லக்ஸ் கிளாம்க்கு ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து ரீச் ஆன உடனே பேய் மழை. பாருங்க, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னும் ரூம்க்கே போகலை நாங்கள் இன்னும். மழை விட்டுருச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் பக்கம் நல்ல மழை. இப்போ தான் வந்துட்டு மழை அப்படியே கொஞ்சம் விட்டு அப்படியே ஸ்கையெல்லாம் கிளியர் ஆகுது. இதுதாங்க லக்ஸ் கிளாம்போட ரெஸ்டாரண்ட், டைனிங் ஏரியா மாதிரி. நம்ம இங்கே வந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், பட் ரூமுக்கே ஆர்டர் பண்ணாலும் அவங்க கொண்டு வராங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்துட்டு வாட்டர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் அங்கே போய் குளிக்கலாம். கடைசியாவது குளிக்க முடியுதா என்ன நாளைக்கு தான் தெரியும். ப்ரைவேட் வாட்டர் ஃபாலுங்கிறதுனால கூட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. அதுவும் இல்லாமல் வந்துட்டு மழை டைம்னால தண்ணியும் நிறையவே வருது. நல்ல ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் சுற்றி காட்டுறேன்.
ஏரியா. அந்த ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு சொன்னோன்னா ஜிப்சியில் கூப்பிட்டு வராங்க. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 1.5 கிலோமீட்டர் டு 2 கிலோமீட்டர் கீழே வந்துட்டு ட்ரெக்கிங் மாதிரி நடந்து வர மாதிரி இருக்குது. சரி, ஓகே, பாய்.